அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது ஒத்திவைக்கப்பட்டு செயற்குழு கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இப்படி அவசர செயற்குழு நடத்துவதற்கான பின்னணி என்ன? விரிவாக பார்ப்போம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து விவாதிப்பதற்காக கடந்த ஜூலை 10ஆம் தேதி முதல் அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. 2 கட்டங்களாக நடந்த இந்த கூட்டம் ஆகஸ்ட் 5ஆம் தேதியோடு முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெறும் என்கிற அறிவிப்பு வெளியானது. இந்த நிலையில் நேற்று கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக முதலில் அறிவிப்பு வெளியானது. அடுத்த சில மணி நேரங்களில் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி நடைபெறும் என்கிற அறிவிப்பை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். அதில் கழக செயற்குழு உறுப்பினர்களான தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பிற மாநில கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் தனித்தனியே அழைப்பிதழ் அனுப்பி வைக்கப்படும். உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுக்குரிய அழைப்பிதழோடு தவறாமல் வருகை தந்து கழக செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஒத்திவைத்துவிட்டு அவசர செயற்குழு கூட்டம் நடத்தப்படுவதன் பின்னணி என்ன என்பது குறித்து கட்சி வட்டாரத்தில் விசாரித்தோம். வருடத்துக்கு 2 முறை செயற்குழு கூட்டமும் 1 முறை பொதுக்குழுவையும் கூட்ட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதி. ஜூன் ஜூலை மாதத்தில் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் தேர்தல் முடிவுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடந்ததால் செயற்குழு கூட்டம் நடத்த முடியவில்லை. இந்த நிலையில் 9ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அதற்கு பிறகு செயற்குழு கூட்டத்தை நடத்தலாம் என முதலில் எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்தார். ஆனால் ஏற்கனவே 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து OPS, சசிகலா என கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரையும் மீண்டும் சேர்ப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமியிடம் தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்தனர். தேர்தல் முடிவுகள் தொடர்பான ஆலோசனை கூட்டத்திலும் பல மாவட்ட நிர்வாகிகள் இதே கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பித்துவிட்டனர். ஒருவேளை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டினால் அப்போதும் அதே போலான குரல்கள் ஒலிக்கக்கூடும். அது செயற்குழு கூட்டத்தை பாதிக்கவும் வாய்ப்பிருக்கிறது என நினைத்தார் எடப்பாடி பழனிசாமி. அதனால்தான் முதலில் செயற்குழு கூட்டத்தை கூட்டி சில தீர்மானங்களை நிறைவேற்றிவிட்டு பிறகு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தலாம் என அவர் திட்டமிட்டிருக்கிறார். செயற்குழு கூட்டத்தில் கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவது, 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பான குழுக்களை அமைப்பது உள்ளிட்ட தீர்மானங்களோடு கட்சிக்கு எதிராக செயல்பட்டவர்களை ஒருபோதும் கட்சியில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது உள்ளிட்ட தீர்மானங்களையும் நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருக்கிறார். முக்கியமாக சசிகலா, OPS, TTV மீண்டும் கட்சிக்குள் வராதபடி இந்த தீர்மானம் இருக்கும். அதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என மனு தாக்கல் செய்ததற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்திருந்தார். அதனால் இணை ஒருங்கிணைப்பாளர் என பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டிய சூழல் அதிமுக வழக்கறிஞர்களுக்கு உருவானது. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்தான் என்பதை மீண்டும் உறுதி செய்யும் வகையில் ஒரு தீர்மானமும் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கிறார். கட்சிக்குள் தன்னுடைய இருப்பை எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஒருமுறை உறுதி செய்து கொள்வதற்காகவே இந்த ஏற்பாடு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்.